ஒரு காலத்துல ரொம்பவும் அழகா இருந்த ஒரு ஊர்ல ரங்கம்மா அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க புருஷன் இருந்து 2 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு சொத்து பத்தி எதுவும் இல்ல. ஒரு நாள் சாயந்தர நேரம் பாட்டி அவங்க வீட்டு வாசல்ல கவலையா உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது வட்டி வியாபாரியான சோமையாவும் அவருடைய மனைவி ரத்னமும் அந்த பக்கமா நடந்து வந்தாங்க. ஏங்க, அங்க பாருங்க, அந்த கிழவி இன்னும் அந்த குடிசையை பிடிச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கு. ரங்கம்மா, ஆ அ- ஆ ஐயா, ஆ வாங்க ஐயா, வந்து உக்காருங்க. நாங்க வர போறதுக்கு இது என்ன உன்னோட வீடா? இது என்னோட வீடு தானுங்க ஐயா. இது என் புருஷன் கட்டின வீடு. உன் புருஷன் கட்டினது தான். ஆனா இந்த வீடு இருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தம். உன் புருஷன் ஏற்கனவே கடன் வாங்கி அதுக்கு பதிலா இந்த வீடு எங்க கிட்ட அடகு வச்சிருக்காரு. ஐயோ அம்மா, அந்த கடன் தான் அவரு எப்போவோ தீத்துட்டாரே. யாரு சொன்னாங்க தீந்து போச்சுன்னு? அதுக்கு அசலு வட்டி, வட்டிக்கு வட்டின்னு சேர்ந்து இந்த பூமி எங்களுதாயிடுச்சு. நாளைக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடு. இது எங்களுக்கு சொந்தம். ஐயா, இந்த கிழவிய வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. இது குளிர்காலம். நான் எங்க போவேன்? இந்த குளிர் காத்துல மாட்டி என்னோட உயிர் போயிட போகுது. நீ செத்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு எங்க இடம் வேணும். இங்க இந்த குடிசையை இடிச்சிட்டு பெரிய வீடு கட்டலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா, என்னோட கடைசி ஆசை ஒண்ணுதான். என் உயிர் இந்த மண்ணுல தான் போகணும். என் புருஷனுக்கு பக்கத்துல தான் என்ன புதைக்கணும். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுமா. வரமா? கதியே இல்லாத உனக்கு நான் வரம் கொடுக்கணுமா? நாளைக்கே வீட்டை காலி பண்ணு, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன். ஏங்க, நான் போனதுக்கு அப்புறமா இந்த குடிசை, இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு தானே வரும். நீ எப்ப போறது? நாங்க எப்ப இந்த இடத்த எடுத்துக்கிறது? ஐயா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும். ரகசியமா? என்ன ரகசியம்? தயவு செஞ்சு கொஞ்சம் உள்ள வாங்கப்பா. யாராவது கேட்டா அப்புறம் என்னோட உயிருக்கு ஆபத்தாயிடும். சோமையாவும் ரத்னமும் விருப்பம் இல்லாம தான் அந்த இருட்டு குடிசைக்குள்ள போனாங்க. என்னன்னு சீக்கிரம் சொல்லு, இங்க நாத்தம் அடிக்குது. ஐயா, என் புருஷ சாவு படுக்கையில இருக்கும்போது என்கிட்ட ரகசியமா ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னது? ரங்கம்மா, நாம ஏழைங்க கிடையாது. நாம ராஜா ராணியா வாழ வேண்டியவங்க. ஆனா நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. இதோ இந்த பெட்டி. இது எங்க தாத்தா காலத்து பெட்டி. இதுல நம்ம 7 தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்கு. என்னது? சொத்தா? இந்த கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த பெட்டில என்ன இருக்கும்? ஆளுக்கு பிடிச்ச 4 பழைய துணி இருக்கும். ஐயோ இல்லம்மா, இதுல இதுல தங்க காசும் வைரமும் இருக்கு. அது உனக்கு தெரியாது. என்னது? உண்மையாவா? என் புருஷன் மேல சத்தியமா உண்மைப்பா. ஆனா அவரு என்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கிக்கிட்டாரு. என்ன அது? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த பெட்டியை திறக்க கூடாது. என் உயிர் போன அடுத்த நொடி யார் எனக்கு ஈமச்சடங்கு நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பெட்டி சேரணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன? அட ரங்கம்மா அத்தை, இவ்வளவு நல்ல புருஷன் உனக்கு? ஆமா ரங்கம்மா, உன்னோட புருஷன் ரொம்ப நல்லவரு. அதுக்கு தான் யார் சொல்றேன், என்னை இங்கேயே தங்க விடுங்க. நான் போனதுக்கு அப்புறமா நீங்களே எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இந்த ஊர்ல எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்காங்க? ஓஹோ, இந்த கிழவி நம்மள தத்தெடுத்துக்குது போல. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன குறை? ஆமா ரங்கம்மா, நீ இந்த குடிசைய காலி பண்ண தேவையில்லை. நீ இங்கேயே இருக்கலாம். நீ எனக்கு அம்மா மாதிரி. ஆ, அப்படியா? உண்மையாவாயா? உண்மைதான் அத்தை. நாளைக்குலேருந்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்கிடுங்க. இந்த பழைய குடிசையில எதுக்கு இருக்கணும்? ஐயோ, அதெல்லாம் வேணாமா. இது என் புருஷன் வாழ்ந்த குடிசை. இது எனக்கு சொர்க்கம். நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு குடிக்க கொஞ்சம் கஞ்சி கொடுங்க, அதுவே போதும். காஞ்சி எதுக்கு ரங்கம்மா? நாளையில இருந்து எங்க வீட்ல இருந்து 3 வேளையும் உனக்கு மணக்கிற சாப்பாடு வரும். நீ நல்லா சாப்பிட்டுட்டு அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டு இங்கேயே இரு போதும். நீங்க 100 ஆண்டு நல்லா இருக்கணும்ப்பா. சோமையா ரத்னம் 2 பேருமே சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏங்க, நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? அந்த கிழவியால இப்ப நமக்கு சொத்து வரப்போகுது.
ஆமா ஆமா, அவ்வளோ வைரத்தை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட 10 ரூபாய்க்கு அழுதுகிட்டு இருந்துச்சே கிழவி. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றது? அதான் அந்த கிழவி சொல்லுச்சே, கிழவிக்கு ஈமச்சடங்கு செய்யறவங்களுக்கு தான் சொத்துன்னு. அதனால அந்த கிழவிய நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும். நாம பாத்துக்கணுமா? ஆமா ஆமா, என்ன மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் உயிரோட இருக்குமா அந்த கிழவி. இந்த 6 மாசம் அந்த கிழவிக்கு நாம சேவையை செஞ்சா அப்புறம் சொத்து எல்லாம் நமக்கு தானே சொந்தமாகும். ஆ, ஆமாங்க. நாளைக்குல இருந்து நல்ல விருந்து சாப்பாடே அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். அடுத்த நாள்ல இருந்து ரங்கம்மா பாட்டியோட வாழ்க்கையே மாறி போச்சு. அத்த, ரங்கம்மா அத்த, எழுந்துறீங்க. சுட சுட வடை கொண்டு வந்திருக்கேன். அடடா, வடை ரொம்ப நல்லா இருக்குமா. நீ நல்லா இருக்கணுமா. ரங்கம்மா, ஏன் கிழிஞ்சி போன புடவைய கட்டிக்கிட்டு இருக்க? இந்தா புது பட்டு புடவை கட்டிக்கோ. எனக்காகவாப்பா? உனக்கு இல்லாம வேற யாருக்கு? நீ தானே என்னோட அம்மா. இத பார்த்து ஊஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. டேய் சூரையா, பாத்தியா அந்த பிசினாரி சோமையா ரங்கம்மாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவி போனதுக்கப்புறம் அந்த இடத்த சொந்தமாக்கிக்க தான் இந்த நாடகம் ஆடுறான் போல. இந்த கிழவி வேறடா, இவங்க ஏமாத்துறது தெரியாம இவங்கள கடவுளுன்னு நினைக்கிது. இப்படியே 3 மாசம் போச்சு. ரங்கம்மாவுக்கு சோர்வெல்லாம் போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பலமா தயாரானாங்க. தினமும் அவங்க குடிசை வாசல்ல உட்காந்துக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, ஏதோ தப்பா இருக்கு. என்னாச்சு? அந்த கிழவி போற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் பலமா தான் இருக்கு. நேத்து என்ன கூப்பிட்டு, அம்மாடி ரத்னம், எனக்கு கோழி குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு, செஞ்சு கொண்டு வாமான்னு சொல்றாங்க. என்னது, கோழி குழம்பா? ஏன் நாம கொடுக்கற சாப்பாடு பத்தலையா? என்னால முடியாது. இனி எத்தனை நாள் அவங்களுக்கு சேவை நான் செய்யணும்? அந்த பெட்டியில அப்படி என்னதான் இருக்கோ? அவசரப்படாத, அந்த பெட்டி நல்லா கனமா இருக்கு. நேத்து நான் தொட்டு கூட பார்த்தேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அப்புறம் பெட்டி நமக்கு சொந்தமாயிடும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன அது? ஆ, அந்த கிழவிய நாமளே ஏன் கொல்லக்கூடாது? வேணாம் வேணாம், ராஜாவுக்கு தெரிஞ்சா நமக்கு தண்டனை கிடைக்கும். அந்த கிழவி இரும்பிக்கிட்டு தானே இருக்கா. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கறோன்னு சொல்லி கொஞ்சம் விஷத்தை கலந்து கொடுத்துடலாம். நல்ல யோசனை தான், ஆனா நம்ம மேல எதுவும் வரக்கூடாது. அதெல்லாம் வராதுங்க. ஐயோ, நாங்க இருமலுக்கு மருந்து கொடுத்தோம், அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி சோமையா ரத்னம் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாட்டு வைத்தியரை பார்க்க போனாங்க. வைத்தியர் ஐயா, எங்க அம்மாவுக்கு, அதாவது ரங்கம்மாவுக்கு உடம்புக்கு முடியல. அப்படியா? அந்த அம்மா இப்பெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்காங்களே. நீங்க அவங்கள நல்லா தான் பாத்துக்கிறீங்க. ஆ, ஒன்றும் இல்லை வைத்தியர் ஐயா, அவங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கான், ராத்திரி எல்லாம் தூங்க முடியலன்னு சொன்னாங்க. ஏதாவது நல்ல மருந்தா கொடுங்க, நிம்மதியா படுத்து தூங்குற மாதிரி. நிரந்தரமா தூங்கினாலும் பரவாயில்ல. என்னது? ஐயோ, அவரு என்ன சொல்ல வராருன்னா, அவங்களுக்கு அந்த இருமல் நிரந்தரமா நின்னுட்டா நல்லா இருக்கும்ன்றாரு. சரி, இந்தாங்க, இந்த சூரணத்தை ராத்திரி பால்ல கலந்து கொடுங்க. நல்லா நிம்மதியா தூங்குவாங்க. அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ரத்னா அன்னைக்கு ராத்திரி பாட்டியோட குடிசைக்கு போனா. அத்தை, இந்தாங்க, உங்களுக்காக சூடா பால் கொண்டு வந்திருக்கேன். பாலா? எனக்கு எதுக்குமா பால்? அதான் ரொம்ப சோர்வா இருக்கீங்கல்ல, இந்தாங்க, இதுல உங்களுக்கு அந்த இருமல் மருந்தும் கலந்து கொண்டு வந்திருக்கேன். ஆ, இந்த மருந்தோட வாசம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அது ரொம்ப விலை அதிகமான மருந்து, அதான் வாசம் வித்தியாசமா இருக்கு. குடிச்சு படுத்துக்கோங்க, நீங்க நிம்மதியா படுத்து தூங்கிடுவீங்க. ஆ, சரிம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் குடிக்காம இருப்பேனா? பாட்டி அந்த பால் மொத்தத்தையும் குடிச்சிட்டாங்க. ரத்னா அவங்க குடிச்சிட்டு படுக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டா. குடிச்சுதா? மொத்தத்தையும் குடிச்சிருச்சு. நாளைக்கு காலையில நல்ல செய்தி வரப்போகுது. அப்ப அந்த பெட்டி நமக்கு தான் சொந்தம். அடுத்த நாள் காலையில சூரியன் உதயமாகி ரொம்ப நேரம் ஆனாலும் பாட்டி வெளியில வரல. பாத்தியா, மருந்து வேலை செஞ்சிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் அழ தயாராயிக்கோங்க. 2 பேரும் பாட்டியோட குடிசைக்கிட்ட போய் அத்தை அத்தை அப்படின்னு கதவை தட்டுனாங்க. ஆனா பாட்டி கதவை திறக்கல. ஐயோ ஜனங்களே, வாங்க, எங்க அம்மா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு சோமையா? நேத்து ராத்திரி நல்லா தான் இருந்தாங்க, பால் குடிச்சிட்டு தூங்குனாங்க. ஐயோ கடவுளே! ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்தாங்க.
சோமையா கதவை பலமா தள்ளுனா. உள்ள ரங்கம்மா பாட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, ஹோ, அட வாப்பா, என்ன காலையிலே இவ்ளோ சத்தம்? அ, 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 தூங்கிட்டீங்களா பாட்டி? ஆமாமா, ராத்திரி நீ குடுத்தியே அந்த மருந்து கலந்த பால், அது நல்ல சக்தி வாய்ந்தது போல. உடம்பு வலி எல்லாம் போச்சு, நல்லா தூங்கிட்டேன். வேலை செஞ்சதா? ஆமா, இன்னைக்கும் அந்த மருந்த கொஞ்சம் பால்ல கலந்து கொடுத்துருமா? சோமையா ரத்னா 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நாட்டு வைத்திய நம்மள ஏமாத்திட்டான். இருமல் மருந்து தான் கொடுத்துருக்கான் போல. அவன் கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த கிழவிய நாம என்ன பண்றது? அப்பதான் ஊருக்குள்ள புதுசா ஒரு வண்டி வந்துச்சு. அதுல இருந்து ஒரு பையன் இறங்கி பாட்டியோட வீட்டுக்கிட்ட வந்தான். இந்த ஊர்ல ரங்கம்மாவோட குடிசை இதுதானா? ஆமாப்பா, நீ யாரு? என் பேரு ரங்கன். நான் அவங்களுக்கு தூரத்து சொந்தம். ரங்கா நேரா குடிசைக்குள்ள போனான். பாட்டி, ரங்கம்மா பாட்டி. டேய் ரங்கா, வந்துட்டியாப்பா? வா வா. 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிறத பார்த்து சோமையா ரத்னா 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. தம்பி, நீ யாருப்பா? சொன்னனே, சொந்தக்காரன். ஐயா, இவன் எனக்கு புள்ள மாதிரி. என்னோட சொத்து எல்லாமே இவனுக்கு தான் போய் சேரும். என்னது, சொத்தா? ஆ, என் புருஷன் அந்த பெட்டியை கொடுத்துட்டு போனாருல்ல, அத இவனுக்கு தான் கொடுக்க சொல்லி சொன்னாரு. என்னது, அந்த பெட்டி உனக்கு சேவை செய்யற எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்ன? இல்லம்மா, இந்த இடத்துக்காக தானே நீங்க 2 பேரும் எனக்கு சேவை பண்ணீங்க. இந்த பெட்டி என் சொந்தக்கார பையனுக்கு தான் போகணும். இங்க பாரு ரங்கம்மா, நீ பேச்ச மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. இந்த 6 மாசமா உனக்கு நாங்க சேவை பண்ணதுக்கு காரணமே அந்த பெட்டி தான். ஐயோ, அப்ப நீங்க சாப்பாடு போட்டது என் மேல இருக்கிற பாசத்துல இல்லையா? என் சொத்துக்காக தானா? ஆமா, அந்த பெட்டியில பாதி எங்களுக்கு வேணும், இல்லனா பஞ்சாயத்தை கூட்டுவோம். பஞ்சாயத்து எதுக்கு? அந்த பெட்டியில என்ன இருக்குங்கிறத இங்கேயே பார்க்கலாம். பாட்டி, சாவிய கொடு. ம், இந்தாப்பா. பூஜனுக்கு முன்னாடி சோமையா ரத்னா ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது ரங்கா அந்த பெட்டியை திறந்தான். அதுல கொஞ்சம் பழைய பித்தளை காசுங்க, அப்புறம் 2 வெள்ளி கொலுசுங்க, அப்புறம் ஒரு பழைய ஓலை இருந்துச்சு. என்ன இது? இதுல தங்கம் வைரம் எதுவும் இல்லையா? என்னங்க ஐயா, என் புருஷன் ஏழையாச்சே, அவர்கிட்ட வைரம்லாம் எங்க இருந்து இருக்கும்? அப்படின்னா நீ எங்களை ஏமாத்தினியா? நான் ஏமா உங்களை ஏமாத்த போறேன்? நீங்க தான் இதுல ஏதேதோ இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டீங்க. என்ன அது? இந்த பெட்டியில என் பொண்டாட்டிக்காக வட்டி வியாபாரி சோமையா என்கிட்ட வாங்கின 140 ரூபாய் கடன் பத்திரத்தை வைக்கிறேன். அந்த பத்திரம் பத்திரமா இதுல தான் இருக்கு. என்னது, கடனா? ஆமா ஆமா, உங்க அப்பா இவங்க புருஷன்கிட்ட கடன் வாங்கி இருக்காரு. அந்த கடனுக்காகத்தான் அந்த நிலத்தையே இவர்கிட்ட அடகு வச்சிருக்காங்க. அந்த கணக்கு வழக்கு எல்லாம் இதுல தான் இருக்கு. அப்படின்னா இந்த இடம் நம்மளது இல்லையா? இல்ல, இந்த நிலம் இந்த வீடு எல்லாம் பாட்டிக்கு தான் சொந்தம். நீங்க தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இங்க பாருப்பா தம்பி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதை கிழிச்சு போட்டுடு. பாத்தீங்களா ஐயா, சொத்துக்காக ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க. 6 மாசமா உனக்காக நாங்க செலவு பண்ண பணம் இந்தாமா, நீங்க செலவு பண்ண பணம். சோமையா ரத்னா 2 பேரும் அவமானத்துல தலை குனிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாத்தியாப்பா, ஒரு ஆசை மனுஷனை எப்படியெல்லாம் ஆட வைக்குது. ஆனா இந்த பழைய பெட்டியை பார்த்து அவன் உண்மையிலேயே பயந்து போயிட்டான் பாட்டி. பைத்தியக்காரன், சொத்து பெட்டியில இருக்காது, ஒருத்தங்க அறிவுல தான் இருக்கும். உண்மைதான், அந்த ரங்கா ரங்கம்மாவோட தூரத்து சொந்தம் இல்ல. ரங்கம்மா ஆடின நாடகத்துல அவனும் கலந்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் சேர்ந்து சோமையா ரத்னா 2 பேருக்குமே ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க.